everyone, welcome to our CenterMap NEET YouTube channel. So in the shorts நம்ம என்ன பார்க்க போறோம்னா experiment demonstrating the presence of carbon dioxide in exhaled air using the lime water. So இது நம்மளோட NCERT ல வந்து இருக்கும். இந்த NCERT ல என்ன first test tube A, test tube B ரெண்டு test tube வந்து எடுத்துக்கிறாங்க. So first test tube ல என்ன பண்றாங்கன்னா ரெண்டு test tube லயுமே உங்களுக்கு lime water ஆட் பண்ணிருக்காங்க. Once lime water ஆட் பண்ணதுக்கு அப்புறம் test tube A ல வந்து syringe யூஸ் பண்ணி air molecules வந்து இன்சர்ட் பண்றாங்க எங்க நம்மளோட lime waterல. டெஸ்ட் டியூப் B ல வந்து என்னன்னா நம்ம வந்து எக்ஸ்ஹேல் வந்து பண்றோம். இப்போ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்ட் டியூப் B ல வந்து மில்கி அப்பியரன்ஸா வந்து உடனே சேஞ்ச் ஆகுது. ரீசன் என்னன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல 0.04% தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பட் நம்ம எக்ஸ்ஹேல் பண்றதுல கார்பன் டை ஆக்சைடு வந்து 4% வந்து பிரசன்ட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் a simple equation for this. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது நம்மளோட லைம் வாட்டர்ல இருக்கிறது தென் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட்ங்கிறது என்னது அப்படின்னா which is an insoluble and இதுதான் வந்து மில்கி அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. அதனாலதான் நமக்கு இங்க என்ன ஆகுதுன்னா டெஸ்ட் டியூப் B ல வந்து சீக்கிரமா வந்து அந்த மில்கி அப்பியரன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது when compared to the test tube A. Thank you.